அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 4ஆம் வகுப்பு அறிவியல் 2ஆம் பருவம் அலகு 3ல் தாவரங்கள் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய புத்தக பயிற்சி மற்றும் அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு அலகு 3ல் தாவரங்கள் பாடப்பகுதி கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன புத்தக பயிற்சி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள், சிந்தித்து விடையலில் இலையின் எப்பகுதி கார்பன் டை ஆக்சைடை சேகரிக்கிறது? இதற்கான விடை இலைத்துளை. இரண்டாவது, இலையின் எப்பகுதி நீரை எடுத்து செல்கிறது? நரம்புகள். சரியா? அடுத்து பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க, விடையளிப்போம் பகுதியில் அடைப்புக்குறியில் உள்ள எழுத்துக்களை ஒழுங்குபடுத்தி கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1. ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் வெளியிடுவது. இதில் பார்த்தோம் அப்படின்னா எழுத்துக்கள் நீங்கள் அடைப்புக்குறியில் இருக்க எழுத்துக்களை நம்ம ஒழுங்குபடுத்தி இதற்கான விடையை எழுதணும். இப்போ ஆக்சிஜன். அடுத்து பாருங்கள், இரண்டாவது, முதல்நிலை உற்பத்தியாளர் என்பது தாவரம். இலைத்துளைகள் இலையின் கீழ்ப்பகுதியில் காணப்படுகின்றன. அடுத்து, உணவு தயாரித்தலில் ஈடுபடும் நிரம்பி பச்சையம். சரியா? அடுத்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள், செய்து கற்போம் பகுதியில் நம்மளுக்கு அதாவது 2 தொட்டி செடிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒன்றை சூரிய ஒளியில் படும்படியாகவும் மற்றொன்றை சூரிய ஒளி படாமல் முழுமையாக மூடப்பட்ட பெட்டியிலும் வைக்கவும். 2லும் தொடர்ந்து தண்ணீர் ஊற்றி வாருங்கள். 1 வாரம் சென்ற பிறகு 2 தொட்டி செடிகளையும் உற்று நோக்குங்கள் அப்படின்னு இருக்குது. இதில் பாருங்கள், 1 வாரத்திற்கு முன்பு 1 வாரத்திற்கு பின்பு கொடுத்துருக்காங்க. ஒரு பூந்தொட்டி நம்மளுக்கு அட்டை பகுதியிலையும் இன்னொரு பூந்தொட்டி சூரிய ஒளியில் வச்சுருக்காங்க. 1 வாரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் என்ன கவனித்தீர்கள் அப்படின்னா, இதில் சூரிய ஒளியில் வைக்கப்பட்ட செடி நன்கு வளர்ந்துள்ளது. பெட்டியில் வைக்கப்பட்ட செடி வாடியுள்ளது. சரியா? இதற்கான விடை. ஏன்னா சூரிய ஒளி இருந்தால் தான் செடி நன்கு நடக்கும். அங்கே ஒளிச்சேர்க்கை நடக்கும். சூரிய ஒளி இருக்கிறது தான். சூரிய ஒளி இல்லை அப்படின்னா அங்கே ஒளிச்சேர்க்கை நடக்காது. ஒளிச்சேர்க்கை நடக்காட்டி தாவரங்களுக்கு உணவு கிடைக்காது. அதனால் செடி எப்படி இருக்குன்னா, பெட்டியில் வைக்கப்பட்டுள்ள செடிக்கு சூரிய ஒளி கிடைக்காததுனால அங்கே இருக்கக்கூடிய செடி வாடியுள்ளது. சரியா? அடுத்து பாருங்கள், அடுத்து நம்ம பாடப்பகுதியில் செய்து கற்போம் பகுதியில் உங்கள் சுற்றுப்புறத்தில் உள்ள பூக்கும் மற்றும் பூவா தாவரங்களை பட்டியலிடுகன்றிருக்கு. இதில் பூக்கும் தாவரங்கள்னால் என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா, நீங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடியதில் பூக்கும் தாவரங்கள் மல்லிகை, ரோஜா, வாழை. உங்கள் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் பெயரில் நீங்கள் எழுதிக்கலாம். அது மாதிரி பூவா தாவரங்கள் என்னென்ன இருக்குது, காளான், பாசி, பெரணி கொடுத்துருக்கேன். அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், செய்து கற்போம் பகுதியில் பச்சையமற்ற தாவரங்கள் காணப்படும் இடங்களை பட்டியலிடுக. பச்சையமற்ற தாவரங்கள் அப்படிங்கிறது ஒளிச்சேர்க்கை தயாரிக்க முடியாத தாவரங்கள். நம்மளுக்கே இங்கே கொடுத்துருப்பாங்க என்னென்ன அப்படிங்கிறது. எடுத்துக்காட்டு காளான், ரொட்டி காளான், அடைப்புக்குறி காளான், இதெல்லாம் பச்சையமற்ற தாவரங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. அது எடுத்துக்காட்டு நம்ம பச்சையமற்ற தாவரங்கள் அப்படிங்கிறது காளான் குறிக்கலாம். அது எங்கே வளருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொட்டி காளான் சொல்லலாம், அடைப்புக்குறி காளான்லாம் இருக்குது. அது இடங்கள், அது காணப்படக்கூடிய இடங்கள் தான் நம்ம எழுதணும். இப்போ பார்த்தோம்னா வெட்டப்பட்ட மரங்களில் இருக்கும். அது மாதிரி ஈரப்பதமான ரொட்டியில் இருக்கலாம். அடுத்து ஈரப்பதமான மரக்கட்டையில் இருக்கலாம். இலை குப்பைகள், சாணம், இந்த மாதிரி இடத்துலாம் வளரக்கூடியது. சரியா? அடுத்து விடையளிப்போம் பகுதியில் டேஸ் ஒரு பூவா தாவரமாகும் அப்படின்றது. இதற்கான விடை பூஞ்சைகள். பூஞ்சைகள் ஒரு பூவா தாவரமாகும். அடுத்து தாவரங்கள் டேஸ் மற்றும் நிறத்தின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகின்றன இருக்கு. இதற்கான விடை பூக்கும் தன்மை. தாவரங்கள் பூக்கும் தன்மை மற்றும் நிறத்தின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகின்றன. அடுத்து பச்சையமற்ற தாவரங்கள் வாழ்வதற்கும் அவற்றின் உணவை பெறுவதற்கும் மற்ற உயிரினங்களை சார்ந்துள்ளன. அடுத்து பாருங்கள், ஆட்டோட்ரோஃப் தாவரங்கள் காற்று, சூரிய ஒளி மற்றும் பச்சையம் ஆகியவற்றை பயன்படுத்தி தமக்கு தேவையான உணவை தாமே தயாரிக்கின்றன. இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து மலரின் பாகங்களில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பிடித்த மலர் எது நம்ம எழுதிக்கலாம். உங்களுக்கு பிடித்த மலரின் நிறம் என்ன அப்படிங்கிறத எழுதிக்கலாம். நான் ரோஜா கொடுத்துருக்கேன். அந்த மலரின் நிறம் சிவப்பு கொடுத்துருக்கேன். அதன் வாசனை எப்படி உள்ளது அப்படின்னு கேட்டாங்க, நறுமணம் மிக்கதாக உள்ளதுன்னு எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. புள்ளிவட்டமானது மலர் மொட்டாக இருக்கும்போது அதனை
பாதுகாக்கிறது. மகரந்தத்தாள் வட்டத்தில் டேஸ் துகள்கள் உள்ளன? மகரந்த துகள்கள் உள்ளன. சூலகம் என்பது மலரின் பெண் பகுதியாகும். இந்த மாதிரி நம்ம விடை எழுதிக்கலாம். அடுத்து செய்து கற்போம் பகுதியில் சில செம்பருத்தி பூக்கள் எடுத்து நம்ம வகுப்பறையில் ஒவ்வொரு மாணவர்கிட்ட கொடுத்து, ஆசிரியர் ஒவ்வொரு மாணவர்கிட்டையும் கொடுத்து அதோட பாகங்களை அறிமுகப்படுத்த சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்ன பாகங்கள் இருக்கும் அப்படின்னா, மலர்களில் பார்த்தோன்னா புள்ளி வட்டம், அல்லி வட்டம், சூலகம், மகரந்தத்தாள்னு இருக்கும். அதோட நிறத்தை நம்ம எழுதணும். புள்ளி வட்டம் அப்படிங்கிறது பச்சை, அல்லி வட்டம்னா சிவப்பு, அடுத்து சூலகம் வெளிர் பச்சை, அடுத்து மகரந்தத்தாள் மஞ்சள். இந்த மாதிரி எழுதிக்கலாம். சரியா? அடுத்து 4 பருவ காலங்களின் பெயர்கள் உனக்கு தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. அதாவது பருவ காலங்கள் அப்படிங்கிறது வசந்த காலம், கோடை காலம், இலையுதிர் காலம், குளிர்காலம். அடுத்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இங்கே பாருங்க, விடையளிப்போம்ல பொருந்தாதை ஒன்றை கண்டுபிடின்னு இருக்கு. அதாவது டிசம்பர் பூ, சம்மங்கிப்பூ, மணிப்பூ, டியூலிப்னு இருக்குது. இதில் பொருந்தாதது எது அப்படின்னா மணிப்பூ, டியூலிப் தான். ஏன்னா இங்கே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் பூ, சம்மங்கி குளிர்காலத்தில் பூக்கக்கூடிய மலர்கள். குளிர்காலத்தில் பூக்கக்கூடிய மலர்கள் என்ன? டிசம்பர் பூ, சம்மங்கி. பொருந்தாதது எதுனா டூலிப். டூலிப் இலையுதிர் மற்றும் வசந்த காலத்தில் பூக்கும் மலர்கள். சரியா? டூலிப். அப்போ இதுதான் டூலிப் மலர்கள் தான் என்ன அப்படின்னா பொருந்தாததுன்னு வட்டமிட்டோம். அடுத்து குங்குமப்பூ, டாலியா, ரோஜான்னு இருக்கு. இதில் எது பொருந்தாதுன்னா ரோஜா. ஏன் அப்படின்னா குங்குமப்பூ, டாலியா அப்படிங்கிறது இங்கே பாருங்கள், நம்மளுக்கு புத்தகத்திலே கொடுத்துருக்கு. குங்குமப்பூ, டாலியா இலையுதிர் மற்றும் வசந்த காலத்தில் பூக்கக்கூடிய மலர்கள். இலையுதிர் காலத்தில் பூக்கக்கூடிய மலர்கள் டாலியா, குங்குமப்பூ. வசந்த காலத்தில் மணிப்பூ, டியூலிப் பூக்கும். சரியா? இப்போ டாலியா, குங்குமப்பூ அப்படிங்கிறது இலையுதிர் காலம். ரோஜா கோடை காலத்தில். அப்போ எது பொருந்தாமல் இருக்குன்னா ரோஜா. அடுத்து ரோஜா, படகு அல்லி, குரோட்டன்ஸ். இதில் விடை எது சரியாக வரும்னா ரோஜா. ஏன்னா படகு அல்லி, குரோட்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம அலங்காரத்திற்கு, அதாவது அயல் தாவரங்கள் சொல்லுவாங்க. அழகு தாவரங்கள் மனிதர்களால் உருவாக்கப்படக்கூடிய, அதாவது இயல்பாக வளரும் இடத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக தற்செயலாகவோ மனிதர்களால் கொண்டு வரப்பட்டு வளர்க்கக்கூடிய தாவரங்கள் தான் அயல் தாவரங்கள். அயல் தாவரம் குரோட்டன்ஸ் அப்படிங்கிறது அயல் தாவரங்கள். அதுதான் பொருந்தாமல் இருக்குது. சரியா? அப்போ இதை நம்ம வட்டமிட்டுக்கலாம். படகு அல்லி, குரோட்டன்ஸ் ரெண்டுமே அயல் தாவரங்கள். ரோஜா தான் நம்மளுக்கு பொருந்தாமல் இருக்குது. ரோஜாவை நம்ம வட்டமிட்டுக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா, இங்கே பாருங்கள், கோடிட்ட இடங்களை நிரப்புக. டேஸ் மலர் உணவாக பயன்படுகிறதுனா விடை வாழை. அடுத்து உருளைக்கிழங்கின் தண்டு பகுதி உணவாக பயன்படுகிறது. கரும்பு தாவரம் தண்டுகளில் உணவை சேமிக்கின்றது. விதைகளில் கார்போஹைட்ரேட் மற்றும் புரதங்கள் போன்ற சத்துக்கள் நிறைந்து காணப்படுகின்றன. இந்த மாதிரி நம்ம விடை எழுதிக்கலாம். சரியா? அடுத்து தாவரத்தின் எப்பகுதி உணவாக பயன்படுகிறது என்பதை அறிந்து பட்டியலை நிரப்புகன் இருக்கு. அதாவது உணவு வகையில் கேரட் அப்படிங்கிறது அதோட உண்ணப்படும் தாவரத்தின் பாகம் என்ன வரும்னா வேர். வாழைப்பூ பூ, மாம்பழம் பழம், காலிஃப்ளவர் பூ, அரிசி விதை, பருப்பு விதை. அடுத்து முருங்கைக்கீரை இலை, மஞ்சள் நிலத்தடி தண்டு, வெங்காயம் நிலத்தடி தண்டு, முட்டைக்கோஸ் இலை, பலாப்பழம் பழம், பீட்ரூட் வேர். அது உண்ணப்படும் தாவரத்தின் பாகம். சரியா? அடுத்து மதிப்பீடு பகுதியில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இலையின் முனைப்பகுதி டேஸ் ஆகும். இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா இலை நுனி. அடுத்து பின்வருவனவற்றில் எது முதன்மை உற்பத்தியாளர்? இதற்கான விடை தாவரம். குளிர்காலத்தில் மட்டுமே மலரும் மலர் எதுனா டிசம்பர் பூ. அலங்கார தாவரத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக. எது அலங்கார தாவரம் அப்படின்னா விசிறி, வாழை. அடுத்து பின்வருவனவற்றில் எந்த தாவரத்தின் மலர் உண்ணக்கூடியதுன்னா காலிஃப்ளவர். அடுத்து பாருங்க, கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஒளிச்சேர்க்கையின் போது டேஸ் உற்பத்தி செய்யப்பட்டு இலையில் சேமிக்கப்படுகிறது. விடை உணவு. பசுந்தாவரங்கள் பச்சையும் நிறமியை கொண்டுள்ளன. வெங்காய தாவரத்தின் தண்டு
வெங்காய தாவரம் வந்து எந்த பகுதி, எதோட பகுதினா தண்டினோட பகுதி, அப்போ தண்டு பகுதி. மலரின் ஆண் பகுதி மகரந்தமாகும். உணவாக பயன்படும் விதைக்கு ஒரு எடுத்துக்காட்டு அரிசி. அடுத்து ஓரிரு வார்த்தையில் விடையளி. தாவரத்தின் பெண் பகுதி எது அப்படின்னா சூலகம். உணவாக பயன்படும் ஏதேனும் ஒரு இலையின் பெயரை எழுதுக. விடை முருங்கைக்கீரை. உணவில் நறுமணப் பொருளாக பயன்படும் பூ எது? கிராம்பு. விதைகளில் காணப்படும் சத்துகள் யாவை? கார்போஹைட்ரேட், புரதங்கள். கோடை காலத்தில் பூக்கும் மலர்களின் ஏதேனும் ஒன்றின் பெயரை எழுதுக. விடை மல்லிகை. அடுத்து சுருக்கமாக விடையளி. முதல் கேள்வி, இலையின் பாகங்களை எழுதுக. இதற்கான விடை வந்து பக்க எண் 77 இருக்கு, பார்க்கலாம். விடை இங்க இருக்கு பாருங்க, பக்க எண் 77. 1 இலை. இலையினோட பாகங்கள் இலைத்தாள், இலை நுனி, மைய நரம்பு, நரம்புகள். இந்த 4 பாகங்களையும் நீங்கள் எழுதிக்கலாம். 5வது இலைக்காம்பு இருக்குது. மொத்தம் 5 பாகங்கள் இருக்குது. அதாவது இலைத்தாள், இலை நுனி, மைய நரம்பு, நரம்புகள், இலைக்காம்பு. இது முதல் கேள்விக்கான விடை. அடுத்து 2வது கேள்வி, ஒளிச்சேர்க்கை வரையறு. இதற்கான விடை பக்க எண் 78 இருக்கு, பார்க்கலாம். விடை இங்க இருக்கு பாருங்க. ஒளிச்சேர்க்கை என்பது சூரிய ஒளியின் முன்னிலையில் பச்சையம், குளோரோஃபில், நீர், கார்பன் டை ஆக்சைடு ஆகியவற்றை பயன்படுத்தி தாவரங்கள் தங்கள் உணவை தயாரிக்கும் ஒரு செயல்முறையாகும். இது 2வது கேள்விக்கான விடை. 3வது கேள்வி, அயல் தாவரங்களின் பெயர்களை எழுதுக. இதற்கான விடை பக்க எண் 85 இருக்கு, பார்க்கலாம். விடை இங்க இருக்கு பாருங்க. 1 சைக்கஸ், சாகோபனை, 2 பெரணி, 3 குரோட்டன்ஸ், 4 விசிறி வாழை, 5 படகு அள்ளி, 6 கற்றாழை. இதெல்லாம் அயல் தாவரங்கள். இது 3வது கேள்விக்கான விடையை நம்ம எழுதிக்கலாம். அடுத்து 4வது கேள்வி, நிலத்திற்கு அடியில் காணப்படும் எவையேனும் இரு தண்டுகளின் பெயர்களை எழுதுக. இதற்கான விடை பக்க எண் 87 இருக்கு, பார்க்கலாம். இங்க இருக்கு பாருங்க. அதாவது வெங்காயம், இஞ்சி, உருளைக்கிழங்கு போன்றவை நிலத்திற்கு அடியில் காணப்படும் தண்டுகள் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஏதாவது 2 தான் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து வெங்காயம், இஞ்சி எழுதிக்கலாம். சரியா? 4வது கேள்விக்கான விடை. உருளைக்கிழங்கு கூட சேர்த்து நம்ம எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க, நாம் ஏன் பார்த்தீனியம் தாவரத்தை தொடக்கூடாது? இதற்கான விடை பக்க எண் 86 இருக்கு, பார்க்கலாம். இங்க இருக்கு பாருங்க விடை. இத்தாவரத்தின் மகரந்த துகள்கள் இயற்கையிலேயே ஒவ்வாமை கொண்டவை. ஆகையால் இவ்வகை செடியை தொடாமல் இருப்பது நல்லது. இது 5வது கேள்விக்கான விடை. அடுத்து விரிவாக விடையளி. ஓர் இலையின் படம் வரைந்து எவையேனும் 4 பாகங்களை குறித்து விளக்குகன்னு இருக்கு. இதற்கான விடை பக்க எண் 77 இருக்கு, பார்க்கலாம். இந்த இலை படம் இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இதில் பாகங்கள் இங்கேயே கூட நீங்கள் புத்தகத்தில் குறிச்சிக்கலாம். அடுத்து அதோட விளக்கங்களை எழுதிக்கலாம். அதாவது இங்கே இருக்கு பாருங்க, இலையின் படம் வரைஞ்சு இந்த பாகங்கள் முதல்ல குறிச்சு இலை நுனி, நரம்புகள், மைய நரம்பு, இலைத்தாள், இலைக்காம்பு, இந்த பாகங்கள் குறிச்சிட்டு அதை விளக்கி எழுதணும். அதில் இலைத்தாள், இது இலையின் பரந்த தட்டையான பகுதியாகும், லாமினா. இலை நுனி, இது இலையின் முனைப்பகுதியாகும். மைய நரம்பு, இலையின் நடுவில் மைய நரம்பு செல்கிறது. அடுத்து நரம்புகள், இலை நரம்புகள் மைய நரம்பிலிருந்து கிளைகளாக பிரிகின்றன. அவை நீர் மற்றும் தாதுக்களை கொண்டு செல்லும் வெற்றுக்குழாய்கள் ஆகும். இலைக்காம்பானது இலையை முதன்மை தண்டு பகுதியுடன் இணைக்கிறது. இதில் ஏதாவது 4 தான் கேட்டிருக்காங்க. ஏதாவது 4 எழுதிக்கிங்க. சரியா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, மலரின் படம் வரைந்து அவற்றின் பாகங்களை விவரின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை வந்து பக்க எண் 82, 83 இருக்கு, பார்க்கலாம். இது பக்க எண் 82 இங்கே இருக்கு மலரின் பாகங்கள். அதாவது புள்ளிவட்டம் முதல் பாகம், மலரில் காணப்படக்கூடிய 4 பாகங்கள் எழுதிட்டு, புள்ளிவட்டம் மலரானது மொட்டாக இருக்கும்போது அதனை பாதுகாக்கும் வெளிப்புற அடுக்கு புள்ளிவட்டமாகும். இது பெரும்பாலும் பச்சை நிறத்தில் காணப்படும். அடுத்து அல்லிவட்டம் பிரகாசமான நிறமுடைய மலரின் அடுக்கு ஆகும். தேனீக்கள் அல்லது வண்ணத்து பூச்சிகள் போன்ற பூச்சியினங்கள் ஈர்ப்பதே இதன் முக்கிய பணியாகும். பூச்சிகள் மகரந்த சேர்க்கைக்கு உதவுகின்றன. அடுத்து மகரந்த தாழ்வட்டம் மலரின் மையத்தில் காணப்படுகிறது. இதில் இனப்பெருக்கத்திற்கு உதவும் மகரந்த துகள்கள் உள்ளன. இது மலரின் ஆண் பாகமாகும். அடுத்து சூலகம், மலரின் நடுப்பகுதியில் சூலகம் காணப்படுகிறது. சூலகம் மகரந்த துகள்களுடன் இணைந்து கனியாக மாறுகிறது. இது மலரின் பெண் பாகமாகும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எழுதிட்டு இந்த படத்தை வரைஞ்சிட்டுங்க. இந்த படத்தை வரைஞ்சி என்னென்ன எழுதுறீங்க? பூக்காம்பு, அல்லிவட்டம், புள்ளிவட்டம், முதல்ல பூக்காம்பு, அடுத்து புள்ளிவட்டம், அல்லிவட்டம், சூலகம், மகரந்த தாழ்வட்டம். இது எல்லாமே 4 வட்டங்களே பார்ட்ஸ் எல்லாம் அப்படியே லேபிள் பண்ணிக்கோங்க. சரியா? படம் நன்றாக படம் வரைந்து இந்த பகுதியை எல்லாம் குறிச்சுக்கணும். சரியா?
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.